இப்போ கேரளால நடந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, எல்லாம் கண்டிப்பா பார்த்திருந்திருப்பீங்க. இந்த மாரி விஷயம்லாம் நடக்கும்போது தான், நம்ம எந்த மாரி உலகத்தில வாழ்றோம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து எடுத்திருக்கேன். இப்ப யார் மேல தப்பு, யார் மேல தப்பு இல்ல அப்படின்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். சரி வாங்க லேட் பண்ணாம நம்ம இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலருந்து இது ஒரு புது ட்ரெண்டா தான் இந்த வீடியோலாம் மாறிட்டு இருக்கு. நானும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா இந்த வீடியோவ பார்த்திருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி எல்லாம் தெரியிற மாரி தான் வச்சிருக்காங்க. அவர் பக்கத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் நின்னுட்டுருக்காரு. இந்த வீடியோல நான் உங்க பேர மென்ஷன் பண்ணல. ஏன்னா, யார் மேல தப்புன்னு இனி நம்மளுக்கு ஒழுங்கா தெரியல. அதனால இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நான் உங்க பேர மென்ஷன் பண்ணாம தான் நான் சொல்லப்போறேன். சரிங்களா? அதான் அவர் பார்த்தீங்கன்னா, லைட்டா என்னமோ இறங்கும்போது கூட்ட நெரிசல்ல அவங்க மேல உரசுற மாரி இருந்திருக்கு. அந்த வீடியோ எடுத்து அவங்க சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு தான் நான் இதில உங்களுக்கு ஃபுல்லா சொல்லப்போறேன். நானும் சரி இந்த வீடியோ எடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தானே எடுக்குறாங்க. அப்படின்னு தான் நானும் இவ்வளவு நாள் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா, இப்போ வர வர என்ன பண்றாங்கன்னா, இதுவே ஒரு கன்டென்ட்டா மாறி பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே போனாலும் எல்லாம் கேமரா ஆன் பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில அவங்க சும்மா தான் உட்கார்ந்திருப்பாங்க. இல்ல ஏதோ சும்மா நின்னுட்டுருப்பாங்க. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்ல. ஆனா, சும்மா பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுக்கிற மாரி இப்போ போக போக இருக்கு. ஒருத்தங்க ஒரு வீடியோ வியூஸ்க்காக, அதுக்கப்புறம் லைக்ஸ்க்காக இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடம்பெல்லாம் சிலுக்குது அப்படியே. இப்போ அந்த பையன் தப்பு, இல்ல அந்த பொண்ணு தப்பு அப்படின்னு நான் இந்த வீடியோல பேச வரல. முதல்ல இந்த தப்பு ஃபர்ஸ்ட்டு தப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே அது சரியா, இல்ல தப்பா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாம கீழ போய் கமெண்ட் செக்ஷன்ல தப்பு தப்பா கமெண்ட் போடுறாங்க தெரியுமா? அவங்க தான் இதுல முதல் தப்பே பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்கன்னா, அதுல உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாம, இப்போ வீடியோ அப்லோட் ஆன உடனே யார் மேல தப்பு இருக்கு? இது என்ன மாரி வீடியோ? அவங்க வந்து ட்ரெண்ட் ஆகறதுக்கு இப்படி பண்றாங்களா? அப்படின்னு ஒண்ணும் தெரியாம கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல இப்ப அந்த பையன பத்தியா இருக்கட்டும், இல்ல ஒரு பொண்ண பத்தியா இருக்கட்டும், யாராச்சும் பத்தி பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஒரு உண்மையான வீடியோவா? இல்ல வந்து ட்ரெண்ட் ஆகறதுக்கு இந்த மாரி வீடியோ எடுத்து பண்றாங்களா? அப்படின்னு தெரியாமலே இவங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அவங்க திட்டிட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒருத்தங்கள எப்படி ஒரு வீடியோ வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்? இப்ப எல்லாம் கேட்பீங்க. ஏன் ஒரு வீடியோ இப்படி செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அவங்க போடும்போது, அவங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் அப்படிலாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆகுதுன்னா, அந்த வீடியோ எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கு அதுல, அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு லைக்கா இருக்கட்டும், இல்ல ஷேரா இருக்கட்டும், இல்ல ஒரு கமெண்ட்டா இருக்கட்டும். இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்க கமெண்ட்டா இருக்கட்டும், இல்ல லைக்காட்டு இருக்கட்டும், இல்ல ஷேரா இருக்கட்டும். நீங்க வந்து சும்மா ஒண்ணுன்னு பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாரி வீடியோ போட்டா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, லைக்கா இருக்கட்டும், ஷேரா இருக்கட்டும், கமெண்ட்டா இருக்கட்டும், நெறைய வருதுன்னு அப்படின்னு நினைச்சுட்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி வீடியோஸ்க்கு தான் நெறைய பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் அதனால தான் சொல்றேன், எந்த வீடியோ தப்பா இருக்கட்டும், இல்ல சரியா இருக்கட்டும், நம்ம ஆராய்ஞ்சு எந்த வீடியோ சரியான வீடியோவோ, அதுக்கு நம்ம கமெண்ட் நம்ம போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. இப்போ இருக்கிற சோசியல் மீடியால எது உண்மையான வீடியோ, எது தப்பான வீடியோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனா, ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலனா, அது பார்த்தீங்கன்னா, அதோட நம்ம விட்டுறணும். அத விட்டுட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு, இப்போ அவர பத்தி தப்பா பேசுறதா இருக்கட்டும், இல்ல அந்த புள்ளைய பத்தி தப்பா பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா இந்த மாரி தான் நடக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு கமெண்ட்ஸ்ல போய் அவங்கள பத்தி திட்டி நம்ம தப்பு தப்பா போடும்போது தான், இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம கூட இல்லாம போயிட்டாரு. இப்படி பேசுறவங்க முதல்ல அந்த பிரச்சனை நம்மளுக்குன்னு வரும்போது, நம்ம வீட்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நம்மள குழந்தையா இருக்கட்டும். குழந்தை பார்த்தீங்கன்னா, நம்மள எப்படி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்? நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள எந்த கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க? அப்படிலாம் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வீடியோஸ் கீழ போயிட்டு அவங்க என்கரேஜும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி தப்பு தப்பான கமெண்ட் கூட போட மாட்டாங்க. நான் கமெண்ட், அதுக்கப்புறம் ஷேர், லைக் இதெல்லாம் பண்றது தப்பு நான் சொல்லவே இல்ல. ஆனா, ஏதாச்சும் ஒரு உண்மையான வீடியோ இருந்துச்சுன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கமெண்ட், லைக் இந்த மாரி நம்ம சப்போர்ட் பண்ணும்போது தான், இந்த மாரி விஷயங்கள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளிய வரும். அது மட்டும் தான் நான் சொல்றேன். நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவா இருக்கட்டும், நம்ம அதுக்கு இந்த மாரி சப்போர்ட் பண்ணோம்னா நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு வீடியோ வச்சுட்டு, யார் நல்லவங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்போ அந்த வீடியோ எடுக்கிற அந்த புள்ளையா இருக்கட்டும், இல்ல அந்த வீடியோல இருக்கிற அந்த பையனா இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், இதுல யார் பண்ணது தப்பு அப்படின்னு. நான் சில சோசியல் மீடியால பார்த்திருந்தேன். அதுல என்ன கமெண்ட்ல போட்டிருக்காங்கன்னா, அந்த புள்ள பண்ணது தான் தப்பு. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, இல்ல அந்த பையன் மேல தப்பு இல்ல அப்படின்னு கொஞ்சம் சோசியல் மீடியால கமெண்ட்ஸ்ல இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா, நம்ம ஒரு வீடியோ வச்சுட்டு எப்படி இதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அப்பனா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது.
இதுக்கு உண்மையான தீர்வு நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுருந்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பசங்க சைட்லேருந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ கோர்ட் விசாரித்து யார் மேலே தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிற முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி கோர்ட்டு சைட்லேருந்து யார் மேலே உண்மையான தப்பு இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி அவங்க யார் மேலே உண்மையான தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு தண்டனை தந்தே ஆகணும். அப்படி தந்தாதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் நம்ம பாதுகாக்க முடியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேரை 2 பேராக இருக்கட்டும் நான் மென்ஷன் பண்ணாமல் தான் இருந்திருப்பேன். ஏன் நான் மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன்னா இப்போ இந்த தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் அவங்க பேர் நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ விசாரணை இப்போ போயிருக்குல்ல, இப்போ விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு யார் மேலே தப்பு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குன்னு ஒரு வீடியோ தனியாக நம்ம எடுத்து போடலாம். இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து முரண்பாடு இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.